வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடுவோம் என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வமேசு, என்னை தேடி வந்த தெய்வம் ஏசு. என்னை தேடி வந்த தெய்வமே, எங்களை நீங்க தேடி வந்தீங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. எங்களை நீங்க தேடி வந்து எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றி இந்த நாளிலே உம்முடைய சரீரமாகி உம்முடைய திருச்சபையில நீர் எங்களை அங்கமாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தினாலே சத்தியத்தை கேட்கிற யாவர் மேலும் உம்முடைய வல்லமை அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். 17ல இருந்து கவனிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானா. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. இங்க ரோமருக்கு எழுதின நிருபத்துல தேவனாகிய கர்த்தர் பவுலடியார் மூலமாய் அவர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். இல்ல ஆனா இருக்கிறது என்று சொல்லுகிறவர். நம்ம இடத்துல எதுவுமே இல்லை, ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரு? அவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிறவர். விசுவாசிக்கும் பொழுது இங்க ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்டவரை எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக என்ன வாக்குவோன்னு அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார். சரி, அடுத்து வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாத்தீங்களா? ஆபிரகாம் அவர் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார், வாக்கு கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை. ஓகே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த சந்ததி, உன்னுடைய சந்ததி எவ்வளவா இருக்கும், வானத்து நட்சத்திரத்துங்களை என்ன கூடுமா? எண்ண முடியாது. சரி, கடற்கரை மணலை என்ன கூடுமா? எண்ண முடியாது. ஆனால் நான் என்ன செய்வேன்? உன்னுடைய சந்ததிய அப்படியா எவ்வளவாய் பெருக செய்வேன் என்று ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். எப்ப வாக்குத்தத்தம் பண்ணினார்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளை பெறல, அவருக்கு பிள்ளையே இல்ல, நோ சான்ஸ்னுட்டாங்க. நோ சான்ஸ் என்ற நேரத்துல தான், சான்ஸே இல்ல, இது முடியாது, இது சாத்தியம் இல்ல என்ற ஒரு நிலைமையில தான் தேவன் அற்புதத்தை செய்வார். அந்த நேரத்துல தான் the Lord will intervene. அந்த நேரத்துல தான் தேவனாகிய கர்த்தருடைய அற்புதம் உள்ள நுழையும். அது வரைக்கும் என்ன செய்வாரு? நீ என்ன வேணா ட்ரை பண்ணிட்டே இருந்தா சொல்லுவாரு, you try but your faith in you will never leave you.
ஆகையினால ஆபிரகாமும் கூட அவர் என்ன செஞ்சாரு, அவர் வந்து ஒண்ணுமே இல்லை, அவரால் அதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிறவர். அவருக்கு குழந்தை இல்ல, he had no child. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அந்த ஒரு சூழ்நிலையில ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ இதை என்ன கூடமா, நீ என்ன கூடமா, நான் உனக்கு எவ்வளவா உன் சந்ததியை பெருக செய்வேன்னு ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் என்ன யோசித்திருப்பாரு, என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கோ இத்தனை வயசாயிடுச்சு, இவ்வளவு வயதாயிடுச்சு, இதுக்கு மேல என்ன நடக்க போகுது, சாராக்கும் இப்படி ஆயிடுச்சு, சோ இதுக்கு மேல என்னப்பா நடக்க போகுது, there is no chance Lord, ஆனா நீங்க வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இதெல்லாம் எப்படி ஏசப்பா சாத்தியம், சயின்டிபிக்கா அதாவது வந்து மருத்துவத்துறையில இப்படி எல்லாம் சாத்தியமே கிடையாது, சான்ஸே இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க என்று நமக்கு என்னவா இருக்கும், சந்தேகம் வந்திருக்கும். ஆனால் ஆபிரகாமுக்கோ ஒரு துள்ளி கூட சந்தேகப்படாமல், அவருடைய சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும், சாத்தியமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஆபிரகாம் தேவனை என்ன செய்தாரு, விசுவாசித்தார். இந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிறவர், முடியாத ஒரு சூழ்நிலையில முடிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் the great faith. சான்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒரு விசுவாசம் வருது பாருங்க. there is no way but God is the way. there is no way at all. வழியே இல்லை, இது எப்படி முடியும், சான்ஸே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் தேவனாகிய கர்த்தர் அப்பதான் கிரியை செய்வார். அவர் லாஸ்ட் மினிட் God. He does everything in a perfect time. என்ன மாத்திரமல்ல, அவர் அந்த விசுவாசத்தை பார்க்குறாரு. நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, அவரை நான் எவ்வளோ நம்புகிறேன், அவரை எவ்வளோ விசுவாசிக்கிறேன், அவரை எவ்வளோ சார்ந்து இருக்கிறேன், இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு என்னப்பா நீங்கள் அப்படி நான் முணுமுணுக்கிறேன்னா, இல்லை என் விசுவாசம் இன்னும் பெருகுதா, do I have a blind faith in God? இதை தான் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் ஆபிரகாமுக்கு வாசிச்சோம், ஆதிகளுக்கு தகப்பனாவதை எண்ணுவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். He's a man of faith, Abraham. Amen. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று ஏன் சொல்லுகிறோம்? Because he had a great faith in God. ஏன் அப்படின்னா he had a great love in God. அவர் அதிகமாக இயேசுவை, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் அதிகமாய் நேசித்தபடினால அவர் மேல அதிகமாய் நம்பிக்கை வைத்திருந்தார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வாசித்தோல்ல, அந்த பிரியத்தை அதிகமாக வச்சபடினால தான் அவருடைய விசுவாசம் அதிகமாக பெருகினது. சாராக்கு எல்லாமே நின்று போயிட்டு, ஆபிரகாமுக்கு வயதாயிடுச்சு, சாராளுக்கு வயதாயிடுச்சு, ஆனாலும் அவர் அந்த லைன் ரொம்ப அருமையான லைன், உண்மையான பிடிச்சிருக்கு. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். That is Abraham's faith. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்துல என்னவா இல்லையா, வீக்கா இல்ல, பலவீனமா இருக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் பலவீனமாயிடுறோம். எப்படி அப்படின்னா, நடக்காம போயிடுச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன ஆயிடும், சோர்ந்து போயிடுறோம். Oh my God, நடக்கலைன்னா என்ன செய்யணும், இன்னும் அதிகமாய் விசுவாசம் பெருகணும், இன்னும் more faith in God. Say, Lord, even at the last moment I depend upon you, Lord.
பிகாஸ் எனக்கு தெரியும் ஏசப்பா, நீங்க காணப்படாதவைகளை நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிறவர் நீர். நான் உம்மை அதிகமா விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. I have more and more faith in you, Lord, because I love you more and more, Lord. I have a blind faith in you, Jesus. You will do things for me. Amen. அகினால விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பலவீனமா இருக்கவில்லை. He was not weak in his faith. He was strong in his faith. அவர் பலம் உள்ளவரா இருந்தார். விசுவாசத்துல பலன் உள்ளவரா இருந்தார். நீங்க எத்தனை பேர் விசுவாசத்துல பலன் உள்ளவர்களா இருக்கிறீங்க? பலன்னா என்ன தெரியுமா? ஒண்ணுமே நடக்கலைன்னா கூட இன்னும் விசுவாசம் அதிகமா பெருகணும். நடக்கலைன்னா கூட இன்னும் சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. இன்னும் அதிகமாக விசுவாசத்தினால பெருகணும். அந்த விசுவாசம் தான் அது ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் காட். பலவீனமா இருக்கவில்லை. படிங்க. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது, பாருங்க ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். அவர் ஏறக்குறைய என்ன வயது? 100 வயது. He was 100 years Abraham. Okay? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்களேன், எண்ணாதிருந்தான், யோசிக்கவே இல்லாத. அவருடைய சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. But he never thought about that. But he just believed in Jesus. He never thought about that. அது குறித்து அவர் யோசிக்கவே இல்லை, எண்ணாதிருந்தார். என்னோட சரீரம் செத்து போயிடுச்சுன்னு என்னல, சாராவுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சுன்னு என்ன யோசிக்கவே இல்லை. யோசிச்சிருந்தானா என்ன இருக்கும் தெரியுமா? எப்படி கையை வச்சுக்கிட்டு ஐயோ என்னடா இது இப்படி போயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிச்சுக்கின்னு புலம்பி வியாதி பலவீனம் வந்திருக்கும். இன்னும் கஷ்டம் பிரச்சனை தான் வந்திருக்கும். அற்புதம் நடைபெற்றிருக்கிறாது. ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்திருக்க மாட்டோம். இஸ்ரேல் ஒரு தேசம் இருந்திருக்காது, உலகமே இருந்திருக்காது, இல்லவே இருந்திருக்காது. ஆனால் ஆபிரகாம் அந்த செத்து போன அந்த சரீரத்தை குறித்து எண்ணாது இருந்தா. He never cared about that, he never thought about that, but he just thought about the faith in God. விசுவாசத்தை மாத்திரம்தான் அவர் எண்ணி கொண்டிருந்தார். He had more faith in God. படிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாருல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் என்ன செய்தாரா? அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? நிறைய பேர் நம்ம அவிசுவாசமாய் சந்தேகப்படுறோம். நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா. நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்யறோம்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம ரொம்ப விசுவாசம் அதிகமா பெருகிறோம். என்ன, ரொம்ப அதிகமா விசுவாசம் வந்துடும். ஆனா அந்த நேரத்துல ஒரு பிரேக் வரும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று வரும். வந்த உடனே ஒரு பிரச்சனைகள் வந்த உடனே, ஒரு சூழ்நிலை வந்த உடனே அப்படியே நம்ம என்ன செய்வோம்? சோர்ந்து போய் பேக்ல போயிடுவோம். ஒரு 10 அடி முன்னாடி வந்திருப்போம், நம்முடைய சூழ்நிலையை பார்த்த உடனே ஒரு 25 அடி பின்னாடி போயிடுவோம். கஷ்டப்பட்டு 10 அடி முன்னாடி வந்திருப்போம். நம்ம அவிசுவாசத்தினாலே 25 அடி பின்னாடி போயிட்டு என்ன செய்வோம்? நம்ம ஆஹா என்ன நடக்குமா, ஐயோ என்னடா இது, எவ்வளோ விசுவாசம் வச்சிருந்தேன், ஏசப்பாவை எவ்வளோ நம்பினேன், எவ்வளோ ஜெபம் பண்ண, என்னெல்லாம் பண்ண, கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேக்ல போயிடுவோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆபிரகாமு அவர் என்ன வாக்கு கொடுத்தாரு? கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் நடக்காது. இந்த சந்தேகம் என்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, திஸ் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். யாரையும் குறித்து சந்தேகப்படக்கூடாது. இந்த சந்தேகம்ன்றது ஒரு குடும்பத்தில் வந்தாலே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவியை சந்தேகப்பட்டா, மனைவி கணவனை சந்தேகப்பட்டா,
இல்ல பிள்ளைகளை சந்தேகப்பட்டா, பிள்ளைகள் பெற்றோர்களை சந்தேகப்பட்டா, இவங்க அவங்க இவங்கள சந்தேகப்பட்டாலே என்ன ஆகும்? அந்த உறவுக்கு ஒரு பெரிய ஒரு கேப்பே வந்துடும். கடைசி வரைக்கும் அந்த சந்தேகம் அப்படியே இருக்கும். இட் will never change. It's a man's character. அந்த சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு நாள் சந்தேகம் கொஞ்ச நாள் இல்லைன்னா கூட திடீர்னு ஒரு நாள் அது கொஞ்சம் அப்படி பூம் ஆகும். அதனாலதான் இங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஏசப்பாவை ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. ஏசப்பா ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம சந்தேகப்படவே கூடாது. We should never at all. ஏசப்பாவை நம்ம சந்தேகப்பட்டோம் என்று சொன்னால், ஏசப்பா எனக்கு இதை செய்வாரா, செய்ய மாட்டாரா, எனக்கு அற்புதம் செய்வாரா, இல்லை என் கணவனை ரட்சிப்பாரா, இல்லை என் பிள்ளைகளை ரட்சிப்பாரா, இல்லை எனக்கு இந்த அற்புதத்தை செய்வாரா, எனக்கு இந்த வர வேண்டிய பணம் வருமா வராதா, இல்லை இது கட்டுவேனா செய்வேனா அப்படின்னு ஒரு செய்வேனா செய்ய மாட்டேனா அப்படின்னு ஒரு சந்தேகம்னு ஒன்று வந்ததுன்னா நிச்சயமா அந்த சந்தேகம் நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடரும். சந்தேகப்படுகிறவன் ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளவே மாட்டான். சந்தேகப்படுகிறவன் ஒரு காலமும் ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளவே மாட்டான். நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா, ஏசப்பாவை சந்தேகப்பட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆகையினால இங்க ஆபிரகாம் அவருடைய வார்த்தையிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்பதை குறித்து ஆபிரகாம் அவர் என்ன செஞ்சாரு? அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆசிரியர் கடைசியா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ, நீங்க சொல்லலாம் எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரு தெரியலையே. நீங்க என்ன அவர்கிட்ட கேட்குறீங்களோ அதுதான் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாரு, நிறைவேற்றுவாரு. உங்களோட விருப்பத்தை கர்த்தரிடத்துல சொல்லும் பொழுது அது அவருடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது. நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசப்பா எனக்கு இது தேவை, எனக்கு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்றேன். எஸ், யூ வில் ரிசீவ் இட். பட் சந்தேகத்தோடு கூட நீங்க ஏசப்பாவை கேட்டீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு இல்ல எந்த ஜென்மத்திலையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும், போராடி கொண்டே தான் இருக்கணும். உங்களோட விசுவாசம் பெருக வேண்டும். ஆகையினால தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி, பாருங்க, மூன்று காரியங்களை சொல்றாரு. ஒன்னு என்ன செய்யணும்? அவர் வாக்குத்தத்தத்தை பண்ணினதை முதல்ல என்ன செய்யணுமா? முழு நிச்சயமாய் நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்புங்க. அதுவும் முழு நிச்சயமா நம்பணுமா? ஃபுல்லா முழு நிச்சயமாய் அவரை நம்புங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொல்றாரு? தேவனை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க. ஸ்டார்ட் டு பிரைஸ் காட். சே லார்ட், தேங்க் யூ லார்ட் ஃபார் டூயிங் இட். ஃபர்ஸ்ட் முழு நிச்சயமா நம்பிட்டீங்க. எனக்கு இது கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, என்ன எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த பிள்ளை கிடைச்சிருச்சு. தீஸ் ஆர் ஆல் முழு நிச்சயம். ஓகே, எனக்கு இந்த இன்டர்வியூ கிடைச்சிருச்சு. முழு நிச்சயமாய் நம்பி, ஓகே, அடுத்தது என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். have to praise God for it. thank you Lord, கிடைச்சிருச்சு, thank you. அவரை மகிமைப்படுத்தி மூன்றாவது என்ன செய்ய சொல்றாரு? விசுவாசத்திலே வல்லவனானார் ஆபிரகாம். நாமும் கூட என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே வல்லவர்களாக வேண்டும். ஆகையால் அது அவருக்கு என்னவா இருக்கு? நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். கடைசியா 22 ஆகையால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நாம் விசுவாசிக்க வேண்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிறவர் தான் தேவனாகிய கர்த்தர்.
முழு நிச்சயமாய் அவரை நம்பி மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் ஆபிரகாம் முழு நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தரை நம்பினார். அவர் முழு நிச்சயமாய் நம்பினார். ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன்னு உன்னை அவர் சொல்லும் பொழுது அவர் நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தோம் என் தேவனாகிய கர்த்தரை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தார். நம்பிக்கையோடு விசுவாசித்தார். வாட் a great verse. எனக்கு ரொம்ப இந்த வசனத்திலேயே எனக்கு பிடிச்ச அந்த ஒரு லைன் மட்டும்தான். 18 உன் சந்ததி எவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நோ வே ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தார் ஆபிரகாம். ஆகையினால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பெரிய ஒரு சந்ததி இன்னைக்கு நம்மளோட தேசங்களில் இஸ்ரேலு இந்த நாடு எல்லாமே இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆகையினால தான் இன்றைக்கு அதோடைய பலனாய் நாம் இங்கே இருக்கிறோம். வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல என் தேவனாகிய கர்த்தர் ஜாதிகளை பெருக செய்தார். அந்த ஒரு மனிதனுடைய விசுவாசம் இந்த நாளிலும் கூட உங்களுடைய விசுவாசம் அதிகமாக பெருகட்டும். லெட் யுவர் ஃபெய்த் க்ரோ மோர் அண்ட் மோர். எல்லாவற்றையும் விட ஏசப்பாவை நம்புங்க. கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாவின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்பீக் அண்ட் யூ வில் ரிசீவ் இட். ஸ்பீக் த வேர்ட். ஏசப்பா எனக்கு நீ இது கிடைச்சிருச்சு என்று சொல்லுங்க. And you will receive it because God is a God of miracles. He has given the authority to everyone. ஆகையால தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள்ளே உங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். ஏசப்பாவை நம்புங்க. சந்தேகப்படாமல் அவரை விசுவாசிங்க. சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் என்பது ஒரு பெரிய பெரிய வியாதி. அது கடைசி வரைக்கும் இருக்கும். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாலும் அது மறுபடியும் வெளியில் வரும். நமக்குள்ள ஏசப்பா மேலே சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாமல் ஏசப்பாவை முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது நீங்கள் என்னோட தேவன் என்று சொல்லி அவரை ஏன் நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய திருச்சபைக்கு இன்னும் அதிகமான விசுவாசத்தின் பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்து விசுவாசிகளாகிய நாம் இன்னும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் போல நம்முடைய விசுவாசம் பெருகி விசுவாசத்தில் என்ன செய்யணும்? பலவீனமாயிராமல் பலவான்களாய் மாறி வல்லவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, நம்ம எல்லாரும் அதுக்கு முன்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அங்கிள் சொல்லுவாங்க, நேற்று நான் பேசும்போது கூட சொன்னாங்க இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ஸ் டே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க ஆபிரகாமும் கூட எந்த தேசத்துலேருந்து வந்தார் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கூட சொன்னாங்கல்ல எந்த தேசத்துலேருந்து வந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்தாங்க. ஊர் என்கிற ஒரு தேசம். ஆகையினால இந்த ஊர் தமிழ்நாடுனாலே இட் இஸ் அ ரூட் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு பாருங்கள் கீழே இருக்குல்ல, இட் இஸ் அ ரூட் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கேனால நம்ம உண்மையாகவே தமிழகத்தில் பிறந்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வி ஆர் ஆல் டெமிலியன்ஸ். தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகையினால நம்ம தமிழகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சின்ன ஜெபம். நம்மளோட இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்திய தேசத்தில் இந்த தமிழகத்தில் சீஷராகிய தோமையார் நம்முடைய தமிழகத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கி தமிழ் நியூ இயர்ஸ் டேன்ற விட இந்த நாளில் கூட தமிழ் வருஷ பிறப்பில் ஏசப்பா இந்த நாளிலும் கூட தோமையார் இந்த தேசத்தில் நம்முடைய தமிழகத்தில் கால வைத்தார். ஆகையினால ஒரு ரட்சிப்பின் நாளாக இருக்கட்டும். ஏசப்பா தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் ரட்சித்து அவர் ஞானமாய் நடந்து கொள்ள ஞானமாய் நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? தகப்பனே, எங்களுடைய தமிழகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த தமிழகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்கள் தகப்பன் ஆண்டவரே எங்கள் மாநிலத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே தேச தலைவர்கள் எங்கள் மாநிலத்தின் தலைவர்களுக்கு ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே தகப்பனின் நீதியோடு நியாயத்தோடு கூட அப்பா ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய முதலமைச்சர்களுக்கு ஆண்டவரே எல்லா அமைச்சர்களுக்கும் அந்த கிருபை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தமிழகத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். லார்ட் பிளஸ் தமிழ்நாடு லார்ட். ஆண்டவரே இந்நாள் முதற்கொண்டப்பா எங்கள் மாநிலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா.
Kuma Adonai Oshiani Elohai Ladonai Yeshua Alam Kabel Kateka Kuma Adonai Oshiani Elohai Ladonai Yeshua Alam Kabel Kateka Koli Ladonai Kra Yanane Akocho Koli Ladonai Kra Yanane Akocho Rabin Omrim Omrim Nashi Yan Yeshua Dalo Koli Ladonai Kra Yanane Akocho Kuma Adonai Oshiani Elohai Ladonai Yeshua Alam Kabel Kateka Kuma Adonai Oshiani Elohai Ladonai Yeshua Alam Kabel Kateka Ata Adonai Makabahadi Omrim Rashi Ata Adonai Makabari Ori Omrim Rashi Marab Sarai Bin Kami Malai Ata Adonai Makabari Ori Omrim Rashi Kuma Adonai Oshiani Elohai Ladonai Yeshua Alam Kabel Kateka Okuma Adonai Oshiani Elohai Ladonai Yeshua Alam Kabel Kateka Oh Lord, you are my shield and sound. Your glory lifts me up. The enemy stands against me. They rise up all around. Oh Lord, you are my shield and sound. Your glory lifts me up. The enemy stands against me. They rise up all around. Oh yes, Holy Spirit, rise and stand before the Lord. Oh Riabiyama Sharabuni Adonai. You're a God of Israel, Appa. You're a God of Hebrew, hallelujah. Jesus, Holy Spirit, amen, hallelujah. Devri namakku nandri 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 Raja. Oh yes, Holy Spirit, God the Almighty Adonai. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர். இந்த நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் பெருக செய்கிறீர் ஐயா. நாங்களும் அதிகமாய் விசுவாசிக்கிறோம் ஐயா. நீரே தேவன், நீரே ரட்சகர். உம்மை இல்லாமல் எங்களுக்கு வேற தயவில்லை ஐயா. எஸ் ஹalleluya. உம்மையே நாங்கள் நம்புகிறோம் ஹalleluya. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிறவர். எஸ் ஹalleluya. எஸ் ஹalleluya. நாங்கள் நம்பிக்கையோடு கூட விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீர் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, என்ன கூடாத காரியங்களை செய்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியாய் நீர் செய்கிறீர் ஹalleluya. இந்த வாரத்துல தேவனாகிய கர்த்தர் மகத்துவமான கிரியைகளை நடப்பிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை பெருக செய்கிறீர் ஐயா. காணப்படாதவைகளை நம்புகிறது தான் விசுவாசம். நாங்கள் காணப்படாதவைகளை நாங்கள் நம்புகிறோம் ஐயா. We believe Lord which is not seen Lord, and I know Lord that you will do it Adonai. Hallelujah. நான் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. I believe in Jesus Christ. I believe in Yeshua. I believe in the word of God. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோம். Amen. Hallelujah. நாவின் அதிகாரத்துல எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீரப்பா. You have given us the authority in our tongue Lord. எல்லா அதிகாரத்தையும் எங்கள் நாவின் கீழே வைத்திருக்கிறீர் ஐயா. வார்த்தையில வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி என் தேவனாகிய கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நீ செய்ய துவங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். We believe in you Jesus. We believe in you Adonai. Amen.
ஆமென் ஹalleluya. அற்புதங்களை செய்ய போகிறீர். எங்களை சாட்சியா எடுத்து நிறுத்த போகிறீர். எங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் அதிகமாய் உம்மிடத்திலிருந்து அதிக பெற்றுக்கொள்ள போகிறோம் ஐயா. Yes Holy Spirit, நாங்கள் சோர்ந்து போகாமல், அவிசுவாசம் அடையாமல், பின்வாங்கி போகாமல், சந்தேகப்படாமல் விசுவாசித்து தேவனுடைய மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். Amen hallelujah. உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை வரப்போகிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் கரங்களை உயர்த்தி எலெக்ஷனுக்காக நாம் ஜெபணுமா? Yes Holy Spirit, oh love you Holy Spirit. இந்த வாரத்துல வர வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி ஐயா எலெக்ஷன் வருகிறது ஐயா. எங்க தேசத்தின் தலை எழுத்தை மாற்றுகிற ஒரு எலெக்ஷன் ஐயா. Yes Father God, ஆண்டவரே இந்த தேசம் பூமியும் அது நிறைவும், ஆண்டவரே உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது ஐயா. It is yours Holy Spirit. Oh my Lord, my God, Holy Spirit, எங்களுக்கு ஒரு நல்ல தேச தலைவரை கொடுங்க ஐயா. தேசத்துக்கு தடை செய்யாத ஒரு ஆண்டவரே அரசாங்கத்தை கொடுங்கப்பா. என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் மாற, ஆண்டவரே தகப்பனே பாதுகாப்பான ஒரு தேசமாய் மாற, மத சார்பற்ற ஒரு தேசமாய் மாற, ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு ஒரு நல்ல அரசாங்கத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் ஐயா. I believe in you Lord என்று சொல்லுவோம். Yes Father God, எங்க தேசத்துல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர் ஐயா. 19th is a day of change in our nation Lord. Oh yes hallelujah. ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவுள்ள எண்ணத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு ஓட்டர்ஸ்க்கும் ஐயா ஒரு தெளிவை உண்டாக்குங்க ஐயா. தெளிவை உண்டாக்குங்க ஐயா. ஒவ்வொரு ஓட்டு போடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க ஐயா. ஞானத்தை கொடுங்க ஐயா. வஞ்சிக்கப்படாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்க தேசத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர். ஆமென் ஹalleluya. Thank you Lord. Thank you Father God. 19th is a day of change Lord in our nation, in India Lord. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க தேசத்தின் மேல இரக்கம் பாராட்டி எங்க தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஓட்டர்ஸும் அப்பா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஞானவான்களாய், மத சார்பற்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை எங்களுடைய இந்தியாவுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. எஸ் லார்ட். ஒரு பெரிய இனி வரப்போகிற காலங்களிலே உம்முடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடினாலே இந்த இந்தியா முழுவதுமாய் every nook and corner Lord, your preach, your gospel should reach Lord. Yes Lord, உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லணும் ஐயா. எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லணும். ஒரு பெரிய மாற்றத்தை தேசத்துல கொண்டு வரீங்க. ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறீங்க. இந்த தேசம் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய போகிறது. எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. எங்க தேசம் எதெல்லாம் இழந்ததோ, எதெல்லாம் மற்றவர்களிடத்துல இழந்ததோ அவைகளெல்லாம் இந்திய தேசம் பெற்றுக்கொள்ள போகிறது ஐயா. இந்தியா மீண்டுமாய் உயிரடைய போகிறது. இந்தியா மீண்டுமாய் வல்லரசு நாடாய் மாற போகிறது. இந்தியா தேவனாகிய கர்த்தருடைய தேசமாய் மாற போகிறது. இந்திய தேசத்தில் அரசாங்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர். நாங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மாநிலங்களிலும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு தலைவர்களும் ஐயா, ஆண்டவரே நீர் விரும்புகிற தலைவர்கள் வரட்டும் அப்பா. நீர் யாரை முன்குறித்திருக்கிறீரோ, இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் யாரை முன்குறித்திருக்கிறீர்களோ அவர்கள் வரும்படியா ஜெபிக்கிறேன். அவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் நேர்மையோடு தேசத்தை ஆளும்படியான ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்தை கிருபைகத்திற்கு கொடுக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த பூமி உம்முடையது, உம்முடைய தேசம் உம்முடையது, இந்தியா உம்முடையது ஐயா. உமக்கு நன்றி 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 அப்பா. எங்க தமிழகத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை உள்ள தமிழர்களா எங்களை மாற்றி எங்களை தமிழர்கள் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. இந்த தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்தியாவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாய் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 19ஆம் தேதி கர்த்தர் ஆண்டவரே இந்த ஏப்ரல் 19 இந்த 2024ஆம் ஆண்டு எலெக்ஷனை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை
எல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும், வன்முறையெல்லாம் ஒழியணும். எஜமானனே